Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோவுக்கு தேவையான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த ரெண்டு கிளிப்பும் நமக்கு சைட் பை சைட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ வீடியோ 1 ட்ராக்கில் கிளிப் இருக்குது அண்ட் வீடியோ 2 ட்ராக்லேயும் கிளிப்பை நம்ம பேரலாக என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன விஷயம்னா, நாம் இந்த வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எஃபெக்ட் என்னென்னா க்ராப். ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் குரூப்பில் பார்த்தோம்னா க்ராப் உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்புக்கு நாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அப்ளை பண்ண எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நாம் அப்ளை பண்ண க்ராப் எஃபெக்ட் உண்டு. ஸோ ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஹாரிசாண்டலாக ஸ்ப்ளிட் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் டாப் அண்ட் பாட்டம் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம்னா க்ராப் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன தேவைன்னா வேர்ட்டிக்கலாக தேவை. ஸோ சைட் பை சைட் தான் தேவை. ஸோ அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரியாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா க்ராப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பாதியாக நமக்கு க்ராப் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் லெஃப்ட்லேருந்து 50% நம்ம க்ராப் பண்ணோம்னாலே நமக்கு அந்த பாதி பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஆனால் எல்லா கிளிப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமையாது. பிகாஸ் இப்போ நமக்கு இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நமக்கு கரெக்டாக ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால் 50% நம்ம க்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம லெஃப்ட்லேருந்து ஒரு 50% க்ராப் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா கிடச்சிருது. மோஸ்ட்டாக சில கிளிப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. மேபி சப்ஜெக்ட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 30 என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட்லேருந்து ஒரு 20 நீங்கள் என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். அந்த 50 கணக்கில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 50% நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கிளிப் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு ஒருவேளை க்ராப்பு தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இந்த கிளிப்போட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம பொசிஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ராப் அப்ளை பண்ணுங்கள். பட் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சைட் பை சைடில் இருந்தாலே ஓகே. அண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து நடுவில் அந்த பார்டர் தேவைங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் பென் டூலை ஹோல்ட் பண்ணிங்கனாலே அப்போ நமக்கு ரெக்டாங்கிள் டூல் உண்டு. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் மானிட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ண கையோட டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒயிட் கலர் வருமானு தெரியாது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மூவ் டூல் எடுத்துக்கங்க, செலெக்ஷன் டூல் எடுத்த கையோட சேம் ஜஸ்ட் நீங்கள் அதே எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் லேயர் இருக்கும், கிராஃபிக் கிளிப் உண்டு. கிராஃபிக் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா அங்கே நமக்கு ஷேப் உண்டு. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஃபில் கலர்ஸை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒயிட் தேவை. ஸோ ஒயிட் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கிளிப்பையும் சரியான டியூரேஷனுக்கு நாம் அதை செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போது இந்த சீக்வன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு 3 கிளிப் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே இருக்கக்கூடிய வீடியோ 3 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு ஒரு க்ராப் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கையோட லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் ஏரியா க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது ஒரு 30 ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேருந்து ஒரு 20 என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 50 கரெக்டாக நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் மீதி உள்ள 2 கிளிப்பை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் நாம் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு, கிளிப்பை மூவ் பண்ணுறதுக்கு வீடியோ கேட்டகரியில் நமக்கு பொசிஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மீதி இருக்கக்கூடிய 2 கிளிப் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம க்ராப் தான் பண்ணியாகணும். ஸோ சேம் தேவை உள்ள கிளிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ராப் ஆட் பண்ணுங்கள். தேவையில்லை பொசிஷனை வச்சு மூவ் பண்ணி வச்சாலே அது சால்வ் ஆகிடுங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து செகண்ட் கிளிப். கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், இதை மூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த நாய் தலை அந்த ஓடுற இடம் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அதனால் நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக 50க்கு க்ராப் பண்ணாலே போதும். அண்ட் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய கிளிப் வந்து நம்ம க்ராப் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஓகே. அண்ட் இன்கேஸ் வந்து இது ஒரு ஃபுல் கிளிப் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணுனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டைம் எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கிளியராக பண்ணிக்கலாம்.
அண்ட் சேம் நமக்கு ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகிற இடத்துல அந்த பார்டர் வேணுங்கிற பட்சத்தில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராம் மானிட்டரில் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரோக்ராம் மானிட்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் மானிட்டர் நல்லா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகி கிடைக்கும். அதில் நீங்கள் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அண்ட் சரியான சைஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் லிபரலாக தான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். அண்ட் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் செலெக்ஷன் டூல் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எட்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் உண்டு. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் கிராஃபிக் கிளிப்பை நீங்கள் கரெக்டாக மற்ற கிளிப்போட டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் இன்னுமே கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியே நமக்கு தேவையான அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்டை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு வேர்ட்டிக்கலாக இல்லை ஹாரிசாண்டலாக தேவையில்லை, எனக்கு தேவையான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் டயக்னலாக தேவைங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம வேற ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸில் நமக்கு 3 கிளிப் இருக்குது. ஸோ சேம் 3 கிளிப் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி 3 கிளிப் இருக்குது. ஸோ 3 ட்ராக்கில் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே நமக்கு தேவையான எஃபெக்ட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிடலாம். ஸோ நமக்கு தேவையான எஃபெக்ட் என்னென்னா ரேடியல் வைப். ஸோ நல்லா கவனிங்க, நமக்கு ரேடியல் வைப் சர்ச் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கிடைக்கிறது உண்டு. வீடியோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியல் வைப் உண்டு. அண்ட் அதே மாதிரி வீடியோ ட்ரான்சிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரேடியல் வைப் உண்டு. ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ரேடியல் வைப் தான் தேவை. ஸோ இந்த ரேடியல் வைப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கே, அதாவது வீடியோ 3 ட்ராக்கில் இருக்கக்கூடிய டாப் கிளிப்புக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 தடவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ராக் பண்ணி 2 வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ராப்புக்கு நான் சொன்ன மாதிரி தான், எந்த கிளிப்பில் உங்களுக்கு க்ராப் தேவையோ அங்கே என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சில கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிரும்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி கிளிப்புக்கு நீங்கள் க்ராப் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரேடியல் வைப்பும். ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை நம்ம டயக்னலாக செட் பண்ணும்போது மற்ற கிளிப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷுவலில் வந்துடும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ வீடியோ 3 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நம்ம அப்ளை பண்ண ரேடியல் வைப்பை நம்ம ரீமாடிஃபை பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் வந்தாச்சு. 2 ரேடியல் வைப் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு தேவையான அந்த கட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரான்சிஷன் கம்ப்ளீஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் 50% என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இதோட பர்சன்டேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அண்ட் ஸ்டார்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி இன்னுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டயக்னலாக தேவை, ஏரோ மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தேவை, உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரேடியல் வைப்பை இந்த மாதிரியும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50% அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா டயக்னலாக தேவை. ஸோ ஆங்கிள் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த வைப் சென்டர் இருக்குது இல்லையா. ஸோ பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் ஆங்கிள் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேபி இதை வந்து லெஃப்ட் சைடுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி பொசிஷன் நாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மற்ற கிளிப்பை வந்து காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆங்கிள் கொஞ்சம் ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது ரேடியல் வைப் இருக்கு இல்லையா. ஸோ அதோட கம்ப்ளீஷன் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இதுவும் பார்த்திங்கன்னா 50% தேவை. அண்ட் ஸ்டார்ட் ஆங்கிளை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வி ஷேப் இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் வைப் சென்டரை யூஸ் பண்ணி பொசிஷன் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு கிளிப்போட பொசிஷனே சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நமக்கு தேவையான கண்டென்ட்டை கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கங்க. அதுவே நமக்கு போதுமானது தான். அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த 2 கிளிப்புக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ரேடியல் வைப்பும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணல. ஸோ வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கிளிப்பை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டி பொசிஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை வேணால் ரைட்டில் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த பார்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மறையிறது உண்டு. அண்ட் வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளிப்பையும் சேம் பொசிஷன் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்கேஸ் உங்களுக்கு இங்கேயும் வந்து க்ராப் பண்ணிலாம் தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ராப் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்டர் ஏதாவது தெரியுது, எட்ஜெலாம் தெரியுதுன்னா நீங்கள் க்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியல் வைப் யூஸ் பண்ணால் க்ராப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் நமக்கு தேவையான கண்டென்ட்லாம் உள்ளே இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே ஃபைன். ஸோ இப்போது நமக்கு அந்த பார்டர் தான் தேவை. ஸோ பார்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் பென் டூல் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணாலும் சரி,
இல்லை ரெக்டாங்கிள் டூலே எடுத்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ராம் மானிட்டரை கொஞ்சம் நம்ம டபுள் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ரா பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரா பண்ண கையோட வி ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரொட்டேட் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் சரியான ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணலாம், அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஓகே ஃபைன். அண்ட் இந்த ஷேப் தான் நமக்கு இன்னொரு காப்பி தேவை. ஸோ செலெக்ஷனில் இருக்கும் போதே Ctrl+C Ctrl+V அண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஒரு டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகி வரும். அண்ட் இங்கேயே நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கட் கிட்ட வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது செட் ஆகுமா, அதோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கலர் எல்லாமே உங்கள் இஷ்டம். இன்கேஸ் ஷேப்போட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு கிராஃபிக் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஷேப் 1 அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஷேப் இருக்குது. ஸோ 2 ஷேப்லேயும் உங்களுக்கு கலர்ஸ் மாற்றினா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த கிராஃபிக் கிளிப்பை மற்ற டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரேடியல் வைப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வகையான ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு இது ஒரு பேசிக்கான பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆகும். ஸோ ப்ரீமியர் ப்ரோவுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.